வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். கோவிட்-19 தடுப்பு மட்டுமல்ல, நிர்வாக திறனிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டியுள்ளார். தமிழகத்தின் முக்கிய நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வரும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக, பிஜேபி கூட்டணி தொடரும் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தடுப்பு மட்டுமல்ல, நிர்வாக திறனிலும் சுகாதாரத்துறையிலும் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டியுள்ளார். சென்னையில் இன்று 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக மத்திய ஜல்சக்தி துறையின் விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்றும் அவர் கூறினார். இடைத்தரகர்களின் பிடியிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் மத்திய அரசின் சட்டங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு அளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் மத்திய அரசின் வருவாய் ஆதரவு திட்டத்தால் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுக்கு 4,400 கோடி ரூபாய் இதுவரை நிதியுதவியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அனைத்து துறைகளிலும் முதன்மையான மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறினார். நீர் மேலாண்மையில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரி, குளங்கள் தூர்வாரப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். இதனால் மாநிலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் முக்கிய நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், அத்திக்கடவு அமனாசி திட்டம், மேட்டூர் அணை சரவங்க வடிநீர் நீரேற்று திட்டம், கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே ஆதனூர் குமாரவங்கத்தில் கதவணை என பல்வேறு நீர்வள ஆதார திட்டங்களை நிறைவேற்றி வரும் ஒரே அரசு தமிழ்நாடு அரசுதான். தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதன் மூலம் இன்று தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. வரும் பருவ காலங்களில் நிலத்தடி நீர் மட்டம் மேலும் அதிக அளவு உயர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட முயற்சிகளால் தான் மத்திய அரசு 2019-2020 ஆண்டிற்கான நீர் மேலாண்மை திட்டங்களை இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு தேர்வு செய்து தேசிய விருதை வழங்கியுள்ளது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக, பிஜேபி கூட்டணி தொடரும் என்று நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறினார். முன்னதாக 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அடிக்கல் நாட்டினார். 400 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்க திட்டத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் அர்ப்பணித்தார். கோவையில் 1,620 கோடி ரூபாய் செலவில் கோவை அவினாசி இடையே அமைக்கப்படவுள்ள உயர்மட்ட சாலை திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சென்னை வர்த்தக மைய விரிவாக்க திட்டம், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் சார்பில் வல்லூரில் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பெட்ரோலிய முனையம் அமைக்கும் திட்டத்திற்கும், அமுல்லைவாயிலில் 1,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயவு எண்ணெய் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய இறங்குதளம் அமைப்பதற்கும், கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே 406 கோடி ரூபாய் செலவில் புதிய கதவணை கட்டும் திட்டத்திற்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால், தொழில்துறை அமைச்சர் திரு எம்.சி. சம்பத், தலைமைச் செயலர் திரு சண்முகம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை மாநில அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தில் ஒரு சுழல் நிதியை உருவாக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். அந்நிதியிலிருந்து மாணவர்களுக்கான கல்விக் கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அரசு
அரசு அறிவித்த உதவித்தொகை வரும் வரை காத்திராமல் இந்த கட்டணத்தை உடனடியாக செலுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் பயின்று உள் ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை பெற்றுள்ள மாணவர்களுக்கு அரசின் உதவி முழுமையாக கிடைக்கும் என்று தெரிந்த பின்னரும் அவர்களுக்கு உதவுவதாக திமுக அறிவித்திருப்பது ஒரு அரசியல் நாடகம் என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்பகுதிகளில் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இத்தகைய முகாம் நாளையும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை ஆய்வு செய்த அம்மாவட்டத்திற்கான பார்வையாளர் திரு எஸ் சிவசண்முகராஜா வாக்காளர் பட்டியலை துல்லியமாக வெளியிட அரசியல் கட்சியினரும் அரசு அதிகாரிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 18 வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்க்க இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி கார்த்திகா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வாக்காளர் சிறப்பு முகாம் 4 நாள் நடக்குது. இன்னைக்கு நாளைக்கு நடக்குது. அப்புறம் டிசம்பர் மாதம் 2 நாட்கள் நடக்குது. ஸோ இந்த சிறப்பு முகாமை பொதுமக்கள் எல்லாருமே தவறாமல் பயன்படுத்திக்கணும். முதல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ஸ் ஸ்கூல்லே கொடுப்போம். 18 வயசு முடிய போகிறவங்களுக்கு கொடுப்போம். இப்போ ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ்டு, காலேஜ் க்ளோஸ்னால இந்த +2 இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்கலாம் வாலண்டியராக இங்கே அவங்க இந்த முகாமை பயன்படுத்தி அவங்க எல்லாருமே இதில் ஃபார்ம் 6 கொடுத்து என்ரோல் பண்ணிக்கலாம். அதை எல்லாரும் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி டெலிஷன்ஸும் நாங்கள் வில்லேஜ் ரெஜிஸ்டர்ஸை வச்சு நாங்களும் எங்கள் பிஎல்ஓஸை வச்சு வெரிஃபை பண்ணி அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மொத்தம் 1478 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. லொகேஷன்ஸ் 856 இருக்குங்க நம்ம மாவட்டத்தில் 5 கான்ஸ்டிட்யூன்சிஸ். தமிழகத்தில் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் அரியர் தேர்வை ரத்து செய்ததில் எந்தவித விதிமீறலும் நடைபெறவில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரியர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தேர்ச்சி உத்தரவை ரத்து செய்யக்கோரி அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி உள்ளிட்ட சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு பதிலளித்து மாநில அரசின் உயர்கல்வித்துறை செயலர் தாக்கல் செய்துள்ள மனுவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக மீனவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் கடற்கரையோர கிராமங்களில் மீன்வளத்தை பாதுகாப்பது குறித்து மீனவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடலில் மீனவர்கள் தங்கள் பாதுகாப்பினை உறுதி செய்து கொள்ள வேண்டும். நவீன முறையில் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசின் திட்டங்களை பயன்படுத்தி பாதுகாப்பு அம்சங்களுடன் வானிலை குறிப்புகளையும் அறிந்து செயல்பட வேண்டும். அதற்கான செயலிகளையும் மீனவர்கள் தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். ஆழ்கடல் மீன்பிடிப்பினை ஊக்குவிக்கும் திட்டங்களை மீனவர்கள் அதிகம் பயன்படுத்திட வேண்டும். மீனவர்கள் பாதுகாப்பினையும் கடல் வளத்தினையும் பாதுகாத்திட தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்கள் பிடிப்பதை கைவிட்டு நவீனப்படுத்தப்பட்ட அரசின் மானியத்துடன் கூடிய மீன்பிடி படகுகளை வாங்கி அதற்கு ஏற்றாற்போல் ஆழ்கடல் தூண்டில் மீன்பிடிப்பதற்காகவும் ஏற்றுமதிக்காகவும் மத்திய அரசு அறிவித்த திட்டங்கள் மூலம் பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் கொடியம்பாளையம் முதல் கோடியக்கரை வரலான 181 கிலோமீட்டர் கடற்கரையில் உள்ள 64 மீனவர் கிராமங்களில் இன்று மீனவர்கள் தினத்தினையொட்டி மீன்வளத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினரும் கடல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இது வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து வரும் 25ஆம் தேதி தமிழக கடற்கரையை நோக்கி நகரும்போது சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கூறினார். மாவட்டச் செய்திகள். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் சிறப்பாக பயிற்சி முடித்த அதிகாரிகளுக்கு லெப்டினன்ட் ஜெனரல் ஆர் பி சிங் விருதுகளை வழங்கினார். கடலூரில் வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர சகாமுரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டு 1 லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 61,843 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். கோவிட்-19 தடுப்பு மட்டுமல்ல, நிர்வாக திறனிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டியுள்ளார்.
தமிழகத்தின் முக்கிய நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வரும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.